நித்திரையின் விஷயத்தில் என்னங்க? ஜாக்கிரதை. நித்திரை விஷயத்தில் ஜாக்கிரதை. வாங்க, நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும் உன் வறுமை ஆயுதமணிந்தவனைப் போலவும் வரும், உன்னிடத்தில் வரும். கவனிங்க, சாதாரணமா மனிதன் தூங்க வேண்டியது 7 மணி நேரம். நீ ஆரோக்கியமா இருக்கணும்னா சாதாரணமா நீ தூங்க வேண்டியது அட்லீஸ்ட் 7 மணி நேரம் அப்படின்னா டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஆனா சாதாரணமா நாம 5 அல்லது 6 மணி நேரம் தூங்குவோம். கொஞ்சம் பேர் அது என்ன எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க. நீங்க எந்த சமயத்துல வேணா போய் பாருங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. காலையில பாருங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. மத்தியானம் போய் பாருங்க, தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. சாயங்காலம் பாருங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி போங்க, திரும்ப தூக்கம். இப்படிப்பட்டவங்களை தான் நாம என்ன சொல்லுவோம்? தூங்கு மூஞ்சிகள். யாருங்க இவங்க? தூங்கு மூஞ்சிகள். சாதாரணமா இந்த ஒரு பழக்கம் மட்டும் இருக்காது. தூங்கு மூஞ்சியா இருக்கிறவங்க சோம்பேறி. சோம்பேறியா இருக்கிறவங்க சாதாரணமா நல்லா சாப்பிடுவாங்க. அதான் அந்த 3 ரகமான மக்கள் இருக்காங்க. அதாவது முதல்ல சோம்பேறி, 2வது போஜன பிரியன், 3வது தூங்கு மூஞ்சி. ஆரோக்கியமாக இருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஒரு 6 மணி நேரம் அல்லது 7 மணி நேரம் நீ தூங்குனா அது தாராளமா போதும். அதை காட்டிலும் அதிக நேரம் நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறன்னா நீ யாரு? ஆமா, அப்படின்னா என்ன புரியுது? தூங்கு மூஞ்சி. ராத்திரி 10 மணிக்கு நீங்க போய் தூங்க போறீங்கன்னா மார்னிங் 5 மணிக்கெல்லாம் எழுந்துறீங்கன்னா கண்டிப்பா நீங்க தூங்கு மூஞ்சி கிடையவே கிடையாது. ஒருவேளை ராத்திரி 11 மணிக்கு படுக்க போயிட்டு காலையில ஒரு 7-8 மணிக்கு கூட எந்திரிக்கலன்னா நீ ஒரு சோம்பேறி. இந்த சோம்பேறிகளை குறித்து, தூங்கு மூஞ்சிகளை குறித்து வேதாகமத்துல நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்குங்க. முதலாவது இந்த தூங்கு மூஞ்சிகள் இருக்காங்கல்ல, நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 4வது வசனம். சோம்பற்கையால் வேலை செய்கிறவன் என்னவானாங்க? ஏழையாவான். சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ இலச்சையை உண்டாக்குகிற மகன். கடினமாய் உழைக்கிற பிள்ளை தகப்பனுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான். கஷ்டப்பட்டு படிக்கிற மகனோ மகளோ பேரண்ட்ஸுக்கு சந்தோஷத்தை தருவார்கள். ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ எக்ஸாம் இருந்தா அதை பத்தி கவலைப்படாம தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்க என்னவாங்க? பேரண்ட்ஸுக்கு பயத்தையும் வேதனையையும் உண்டாக்குறவங்களாவாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டிய மகனோ மகளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யாம துணையா நிக்காம இருப்பீர்கள் என்றால் அப்படிப்பட்ட சோம்பேறிகளினாலே தந்தைக்கு அவமானமும் வெட்கமும் கட்டாயம் உண்டாகும் என்று பைபிள் சொல்லுகிறது. சோம்பற்கையானவன் என்றால் சோம்பேறிதான். சோம்பற்கையானவன் ஏழை ஆவானா. நம்மள யாரா இருந்தாலும் சரி, சோம்பேறித்தனத்தோட இருந்தா கவனிங்க, அது தரித்திரம். வீட்டுக்குள்ள சோம்பேறித்தனமா இருக்கிற குடும்ப தலைவி இருந்தா அந்த வீட்டுக்கு அது தரித்திரம். வீட்டுல சோம்பேறியா இருக்கிற கணவன் இருந்தா அந்த வீட்டுக்கு அது தரித்திரம். வீட்டுல சோம்பேறித்தனத்தோட இருக்கிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு அது தரித்திரம், ஏழையாக்கிவிடும். அது மாத்திரமல்ல, 10வது அதிகாரம் 26வது வசனம், நீதிமொழிகளின் புத்தகம் 10:26. இந்த சோம்பேறிகளை, அந்த தூங்கு மூஞ்சிகளை யாராவது வேலைக்கு வச்சுக்கிட்டாங்கன்னா அங்க என்ன நடக்கும்? அது கூட வேதத்தில் இருக்குங்க. பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறானா. சோம்பேறிகளுக்கு தூங்கு மூஞ்சிகளுக்கு ஏதாவது வேலை கொடுத்து பாருங்க, நம்மளால விட்டுருவாங்க. பற்களுக்கு காடியை போன்றவர்கள், கண்களுக்கு புகையை போன்றவர்கள். இந்த சோம்பேறிகளுக்கு ஏதாவது வேலை கொடுத்தவங்களுக்கு அப்படியே ஒரு 3 பானை தண்ணியை குடிக்க வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, 12வது அதிகாரம் 24ஆம் வசனம். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன வேலை கிடைக்குங்கிறது கூட அங்க இருக்கு. சோம்பேறிகளுக்கு எப்படிப்பட்ட வேலை கிடைக்குங்கிறது பைபிள்ல இருக்கு. 12வது அதிகாரம் 24வது வசனம். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். அற்புதமான வார்த்தை. ஜாக்கிரதையா வேலை செஞ்சா நீ ஆளுகை செய்கிறவனாக இருப்பாய். யோசேப்பு ஜாக்கிரதையாய் வேலை செய்ததால் தான் அந்த வீட்டிலே அவன் விசாரணைக்காரனாக உயர்த்தப்பட்டான்.
யோசேப்பு அக்கறையோட கூட வேலை செய்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நேர்த்தியாய் செய்கிறவன் என்பதால், முழுமையாய் செய்கிறவன் என்பதால் தேவன் அவனை ஆளுகை செய்கிற பிரதான மந்திரியாக ஆக்கினார். அக்கறையோடு ஜாக்கிரதையாய் கஷ்டப்பட்டு உழைக்கிறவர்கள் ஆளுகை செய்வார்களாம். 20 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஸ்டாஃப். அந்த ஸ்டாஃப்களுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பார்ல. அவர் எப்படி இன்சார்ஜ் ஆனாரு? கடினமா உழைச்சதுனால இன்சார்ஜ் ஆனாரு. அதுக்கப்புறம் அப்படியே மேனேஜர் ஆனாரு. அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கிடைச்சதால டைரக்டர் ஆனாரு. யாருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? அக்கறையோட வேலை செய்யறவங்களுக்கு தான் ஒரு 10 பேருக்கு மேல அதிகாரியா இருக்கும்படி ப்ரமோஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் சோம்பேறியோ பகுதி கட்டுவான். அப்படின்னா சோம்பேறி என்ன செய்வானா? வெட்டி வேலை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பானா. வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நிறைய பேருக்கு முன்னேற்றம் இருக்காம அப்படியே தான் இருப்பாங்க. அதுக்கு இன்னொரு வார்த்தையில சொன்னா வெட்டி வேலை செய்யறாங்க. அது என்னமோ வெட்டி வேலையை சும்மா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்காக அந்த வெட்டி வேலையெல்லாம் செய்ய வேண்டி வந்தது? ஏன் வெட்டியா வேலை செய்ய வேண்டி வந்தது? படிக்க வேண்டிய நாட்களை படிக்காததால் தானே? பொறுப்பா வாழ வேண்டிய சமயத்துல பொறுப்பா வாழாததால் தானே? பரீட்சை எழுத வேண்டிய நேரத்துல பரீட்சை எழுதாததால தானே? முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளை நல்ல முடிவெடுக்காததால தானே? இன்று நீ செய்கிற வேலையெல்லாம் வெட்டித்தனமான வேலையா இருக்கு. வெட்டி வேலை செய்ய வேண்டி வந்திருக்கு. சோம்பேறிகள் தலைவர்கள் ஆக முடியாது, வழி நடத்துறவங்களாக முடியாது, வெட்டி வேலை செய்யறவங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த சோம்பேறிகளுடைய ஆசைகள், இந்த சோம்பேறிகளுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் நினைக்கிறீங்க? 13வது அதிகாரம். அதாவதுங்க, சோம்பேறிகளுக்கும் சில ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் நிறைவேறுமா? 13வது அதிகாரம் 4வது வசனம். சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும், எப்படிங்க, ஒன்றும் பெறாது. சோம்பேறிக்குள்ளேயும் ஆசைகள் இருக்கும். அதாவது ஒரு நல்ல பைக் வாங்கினா நல்லா இருக்கும், வாங்கினா நல்லாதான் இருக்கும் நினைப்பா. ஆனா வாங்க முடியுமா? வாங்கவே முடியாது. காரணம் என்ன? பணம் எங்க இருக்கு? பணம் ஏன் இல்ல? கஷ்டப்பட்டு உழைச்சா தானே பணம் வரும். அந்த கார் வாங்கினா நல்லா இருக்கும், அந்த கார் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கும் நினைப்பா. ஆனா வாங்க முடியாது. ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்கும் நினைப்பா. ஆனா வாங்கவே முடியாது. அவங்க மாதிரி இருந்தா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எப்படி சுகமா இருக்க முடியும்? உழைச்சாதானே சுகமா இருக்க முடியும். உழைப்புக்கேற்ற ஊதியம் தானே. இவன் உழைக்காததுனாலே சுகமா இருக்க முடியாது. உழைக்காததினாலே வாழ்க்கையில எந்த ஆசையும் நிறைவேறாது. இன்று நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில தேவைகள் கூட தீர்க்கப்படுவதில்லை, ஆசைகள் நிறைவேறுவதில்லை. காரணம் என்னவென்றால் இது போன்ற சோம்பேறித்தனங்கள் தான் ஒன்று உனக்குள் இருக்கிற ஆசைகளை நிறைவேற்ற விடாமல் செய்து கொண்டிருக்கிறது. சோம்பேறி விருப்பப்படுவானால் அவைகளை பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. இவங்களுக்கு இருக்கிற சூரத்தனம் என்ன? ஆரம்பத்துல அப்படி இருக்கும், ஆனா கடைசியில பினிஷ் பண்ண மாட்டாங்க. சோம்பேறிக்கு வேலை கொடுத்து பாருங்க, நேர்த்தியா ஸ்டார்ட் பண்ணிடுவான், ஆனா ஒழுங்கா பினிஷ் பண்றது மாத்திரம் சாத்தியமே இல்லை. 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. சோம்பேறியின் வழி முள்வேலி, அதாவது எல்லாம் தடைகள் தான். கவனிங்க, சோம்பேறியின் வழிகளில எல்லாமே தடைகள் தான், எல்லாமே இடையூறுகள் தான். அதனால சோம்பேறி கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவ்வளவு சொல்லுவாங்க சாக்கு போக்கு. அப்படி இல்லைங்க, செய்யணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன், ஆனா அப்புறம் ஆரம்பிப்பார். ஒரு லிஸ்டே அப்படி ஆரம்பிப்பாங்க. சாக்கு போக்கு சொல்றவன் சாதாரணமா சோம்பேறியா தான் இருப்பான். சாதிக்கணும்னு நினைக்கிறவன் சாக்கு போக்கு சொல்லவே மாட்டாங்க. கீழே வாசிச்சோம், நீதிமானுடைய வழியோ ராஜபாதை. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அப்படி முன்னேறி போயிட்டே இருப்பான். அக்கறையோடு வேலை செய்கிறவன் சாதிக்கிறான். சாதிக்கிறவனால் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, சாக்கு போக்கு சொல்லுகிறவன் சாதிக்கவே முடியாது. சோம்பேறி சாதாரணமா சாக்கு போக்கு தான் சொல்லுவான், ஆனால் சாதிக்கிறவனோ சாக்கு போக்கு ஒதுக்க தள்ளிட்டு முன்னேறிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு நிறைய பேரு ஏதாவது ஆபீஸ்ல அவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா, அல்லது கணவன் மனைவி கிட்ட ஏதாவது வேலை கொடுத்தா, மனைவி கணவனுக்கு ஏதாவது வேலை கொடுத்தா, பெற்றோர் பிள்ளை கிட்ட வேலை கொடுத்தா எத்தனை சாக்கு போக்கு சொல்றாங்க. அவங்க சாதிக்கிறத விடுங்க, ஆனா சாக்கு போக்கு சொல்றதுல சாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி தப்பிக்க முடியும்? எப்படி வெளியில வரணும் இதுல இருந்து? கல்வரி ஊழியங்களை ஆரம்பித்த அந்த நாட்களிலே அநேக வாலிபர்கள் என்னோடு இருந்தார்கள். நாள் முழுக்க கடினமா உழைப்பாங்க. சாயங்காலம் ஆனதும் கிராமம் கிராமமா போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி சுவிசேஷ ஊழியத்துக்காக சைக்கிள் எடுத்துட்டு போகும்போது ஒருத்தர் ஓட்டுவாங்க, ஒருத்தர் பின்னால உட்காந்து ட்ரம் எல்லாம் பிடிச்சுக்குவாங்க. பின்னால உட்காந்துருவாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அல்லது PA சிஸ்டம். இப்படி சைக்கிள் ஒருத்தன் ஓட்டுவான், இன்னொருத்தர் பின்னால உட்காந்து பிடிச்சுக்குவான்.
அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அங்க ஒரு பையன் இருந்தான். டேய் நீ சைக்கிள் ஓட்டுறியானப்போ அவன், இல்ல எனக்கு ஓட்ட தெரியாதுண்ணா அப்படின்னா. ஏன்டா ஓட்ட தெரியாது? ஐயோ நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கலண்ணா அப்படின்னா. ஏன்டா கத்துக்கலன்னாப்பா? அதான் கத்துக்கிட்டவங்க எல்லாரையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கனே. கத்துக்கிட்டவங்களெல்லாம் நீ பாத்தியா? என்ன பார்த்த அப்படின்னு கேட்டா, அவங்க தான் சைக்கிள் மிதிக்கிறாங்களே. ஓட்ட தெரியாதவன் பின்னால ஜாலியா உட்காந்துக்கிறான். நான் கத்துக்கிட்டா நான் தான் சைக்கிள் மிதிக்கணும், யாரோ ஒருத்தன் பின்னால ஜாலியா உட்காந்துக்குவான். அதனால கத்துக்காமையே விட்டுட்டா அது நல்லதில்ல. யாருக்கு பின்னால ஜாலியா உட்காந்து வரலாம்னா யாருங்க அவன் பையன்? சோம்பேறி. அவன் கஷ்டப்பட்டு உழைச்சா யாரோ ஒருத்தன் ஜாலியா இருப்பானா. அதனால அதை விட்டுட்டா யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டா இவன் ஜாலியா இருப்பானா. இதுதான் சோம்பேறியுடைய குணம். மனைவி கஷ்டப்பட்டு உடைக்கும் போது நீ உட்கார்ந்து வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? நீ சோம்பேறி. உன் கணவன் இரவு பகலா கஷ்டப்படும் போது நீ உட்கார்ந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க பாரு, நீ சோம்பேறி. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைச்சு ராப்பகலா பட்டினி எல்லாம் கிடந்து உழைச்சு படிக்க வைக்கிறாங்க பாரு, ஆனா நீ போஜன பிரியனா இருக்கல்ல, அப்ப நீயும் சோம்பேறி தான். இந்த வசனத்தை இன்னொரு முறை கூட நான் வாசிக்கிறேன். சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமம். எங்கேயாவது போலான்னு அவனே அறியாம தடைகள் இடையூறுகள் அப்படியே அப்படியே வந்துகிட்டே இருக்கவன் ஒரு அடி முன்னால போக முடியாது. எல்லாம் தடைகள் தான். அதாவது எல்லாம் சாக்கு போக்கு தான். ஏதாவது வேலை கொடுக்கும் போது அவ்வளவு சாக்கு போக்கு சொல்லுவான். அப்படி இருந்தா செஞ்சிருவேன், இப்படி இருந்தா செஞ்சு முடிச்சிருப்பேன், அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதான் செய்ய முடியல. சோ இப்படி சாக்கு போக்கு சொல்ற ஒருத்தர் கூட சாதிக்கவே முடியாது. நம்ம ஆபீஸ்ல நான் பேசும்போது கட்டாயம் இப்படி சொல்லுவேன். சாக்கு போக்கு சொல்றவன் சாதிக்க மாட்டான், சாதிக்க நினைக்கிறவன் சாக்கு போக்கு சொல்ல மாட்டான். ஏனென்றால் ஜாக்கிரதையாக வேலை செய்கிறவனுடைய வழி என்னங்க? ராஜபாதை. ஆனால் சோம்பேறிகளுக்கோ அவங்க வழி எப்ப பார்த்தாலும் முட்களாலான பாதை மாதிரி, முன்னேறதுக்கு எந்த வழியும் இருக்கவே இருக்காது. உனக்குள் சோம்பேறித்தனம் இருக்கும் என்றால் ஜாக்கிரதை, அது உனக்கு அழிவை நஷ்டத்தை கொண்டு வந்துவிடும். அது மாத்திரமல்ல, 18ஆம் அதிகாரம் 9வது வசனம், தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு. இவன் யாரா? சகோதரன். வேலையில் அசதி. அசதினால் தாமதம். ஏதாவது வேலை கொடுத்தா லேட்டு தான். அந்த பணிய முழுமையாக்குற விஷயத்துல லேட்டு. சொல்லப்போனா அந்த வேலையை ஆரம்பிக்கிற விஷயத்திலேயே லேட்டு. சில பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, தொடர மாட்டாங்க. சிலர் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்றதுக்கே எத்தனையோ காரணங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான். வேதம் சொல்லுகிறது, வேலையில் அசதியாயிருப்பவன் அழிவை உண்டாக்குபவனுக்கு சகோதரன். நம்மள யாராவது இருக்கீங்களா? ஏதாவது வேலை கொடுத்தா செய்யலாம், பார்க்கலாம், வேலை செய்ய மாட்டான். சோம்பேறித்தனம். அக்கறையா வேலை செய்யறவங்களுக்கு வேலை கொடுத்து பாருங்க. எந்த வேலையா இருந்தாலும் வேலையை சொல்றதுதான் தாமதம். அதுக்குள்ள வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அவன் தான் மேல வருவான், தலைவன் ஆவான். ஆனா வேலை செய்யறதுல லேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன். கிளாஸ்ல டீச்சர் கேட்டாங்களாம், ஏய் உங்களை எத்தனை பேருக்குள்ள சோம்பேறித்தனம் இருக்குன்னு கேட்டப்ப எல்லாருமே ஆல்மோஸ்ட் கையை உயர்த்துறாங்க. ஒருத்த மாத்திரம் கையை உயர்த்தவே இல்லை. என்னடா உனக்கு சோர்வு இல்லையான்னு கேட்டா, இல்ல கையை உயர்த்தவே எனக்கு சோம்பேறித்தனமா இருக்குன்னு. அப்ப இவன் யாருங்க? கிளாஸ் லீடரு. எந்த கிளாஸ்க்கு லீடரு? சோம்பேறிகளோட கிளாஸுக்கு. கையை உயர்த்தருக்கே சோம்பேறித்தனம் இருக்கீங்களா நம்ம மத்தியில்? அப்பேற்பட்ட சோம்பேறிகள் ஜாக்கிரதை. 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாது. சோம்பேறி வேலையே செய்ய மாட்டாங்க. உங்க பிள்ளைங்க சோம்பேறியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கிட்ட ஒரு வேலை கொடுத்து பாருங்க. அவன் வேலை செய்யல அல்லது பொண்ணு வேலை செய்யலன்னா அவங்க உதவ மாட்டாங்க. சோம்பேறிகள் தான், புரிஞ்சுக்கலாம். சோம்பேறிகளுக்கு வேலை கொடுத்தா வேலை செய்ய மாட்டாங்க, வேலையை ஆரம்பிக்கவே மாட்டாங்க, வேலையை முடிக்கவும் மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய லட்சணம். அப்படிப்பட்டவனுக்கு இருக்கிற வரம் என்னன்னா, 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். அடுத்தது தூக்கம். தூக்கம் கந்தைகளை உடுத்து வைக்கும். கந்தைகளை. தூங்கு மூஞ்சிகள், குடிகாரர்கள், போஜன பிரியர்கள் என்ன ஆவாங்களாம்? தரித்திரராவாங்களாம். ஜாக்கிரதை. தூக்கத்தின் விஷயத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும். 6 மணி நேரம் அல்லது 7 மணி நேரத்துக்கு மேல தூங்கணும்னு நினைக்காதீங்க. சத்தியமானா ராத்திரி நேரமே படுத்துட்டு காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது அது ஆரோக்கியம் உள்ளது, ஆவிக்குரியது. அதற்கான முயற்சி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது வாயின் விஷயத்தில் கவனமா இருக்கணும். உன் வாய் ஒழுங்கா இருந்தா என்னன்னு சொல்லுங்க? திருப்பி ஊருன்னு சொல்லாதீங்க. என்னோட வாய் ஒழுங்கா இருந்தா யாருக்கு நல்லது? நான் நல்லா இருப்பேன். என்னுடைய வாய் ஒழுங்கா இருந்ததுன்னா என் வீடு நல்லா இருக்கும். என்னுடைய வாய் நல்லா இருந்ததுன்னா
என் உத்தியோகம் நல்லா இருக்கும். என் வாய் ஒழுங்கா இருந்ததுன்னா என் சபை ஒழுங்கா இருக்கும், என் ஊழியம் நல்லா இருக்கும், என் வியாபாரம் நல்லா இருக்கும், என் சாட்சி நல்லா இருக்கும். மறந்து போயிடாதீங்க, வாய் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். உங்க வீடு, உங்க ஊழியம், உங்க சபை, உங்க சாட்சி நல்லா இருக்கும். ரெண்டாவது, தூக்கத்தின் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். தூங்கு மூஞ்சிகளுக்கு வருகிற நஷ்டங்கள் என்ன, அவர்களுக்கு இருக்கின்ற லட்சணங்கள் என்ன என்று நாம் பார்த்தோம். மூன்றாவது, ஸ்திரீயின் விஷயத்துல ஜாக்கிரதை. 6வது அதிகாரம், நீதிமொழிகள் 6வது அதிகாரம், நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 24வது வசனம். அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பர ஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். எது? தேவனுடைய வார்த்தை. உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. வேசி நிமித்தம் ஒரு அப்பத் துணிக்கையையும் இறக்க வேண்டியதாயிருக்கும். விபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ? தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே என்னவானா? அழிந்து போய் விடுவானா? அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். வேசியினிடத்திலே தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு ரொட்டி துண்டுக்கு கூட பிச்சை எடுக்க வேண்டி வந்துடும். ஜாக்கிரதை. நம்மள யாராவது பிற ஸ்திரீயின் மோகத்திலே, பிற புருஷனுடைய மோகத்திலே, அந்த பெண் அழகா இருக்கா, நல்லதான் அழகா இருக்கான்னு நம்ம சாட்சிகளை கூட இங்க கேட்டிருக்கோம். யாராவது ஒரு பையன் கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதும், எப்படியாவது அவன் போன் நம்பரை தேடி வாங்கிக்கிறது, அந்த பையனோட எப்ப பார்த்தாலும் போன்ல பேசுறது, அருவருப்பா பேசுறது, வலை வீசுறது, பயன்படுத்திக்கிறது. அது ஒரு காலத்தில் அந்த சகோதரியின் வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. இன்று யாராவது இருக்கிறீர்களா அப்படிப்பட்டவர்கள்? கிளாஸ்ல ஒரு பையனோ பொண்ணோ கொஞ்சம் அழகா இருந்துட்டா அவ்வளவுதான். வேலை செய்கிற இடத்துல யாராவது ஆணோ பெண்ணோ கொஞ்சம் அழகா இருந்துட்டா அவ்வளவுதான். அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கறது, போய் பேசுறதுக்கு முயற்சி பண்றது, டச் பண்றதுக்கு முயற்சி பண்றது, அறிமுகப்படுத்திக்க முயற்சி பண்றது, அதிக நேரம் பேசிக்கிட்டே இருக்க முயற்சி பண்றது. அவர்களுக்குள் இருக்கின்ற குறைகள் என்னவோ அல்லது அவர்களின் கஷ்டங்கள் என்னவோ அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அக்கறையை, அனுதாபத்தை காண்பித்து, அவர்களுக்கு இருக்கின்ற பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகளா இருந்தாலும் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு தேவைக்கு பிறரை பயன்படுத்துகிற யாராவது நம்ம மத்தியில் இருக்கீங்களா? ஜாக்கிரதை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் தன் மடியிலே நெருப்பு தழலை கட்டி கொண்டிருந்தால் அவன் மடி அல்லது அவன் வஸ்திரம் வேகாமல் இருக்குமா? ஒருவன் நெருப்பு தழலின் மீது நடந்தால் அது அவன் கால்களை சுடாமல் இருக்குமா? பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே, அதாவது அழிந்து போய் விடுவான். 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் நீங்கள் ஜாக்கிரதையாய் வாசித்தால் சாலமோன் அதிகமாக முக்கியமாக எழுதியிருப்பது வேசித்தனத்தை குறித்து. அதாவது பிற ஆண்கள் மீது எப்பொழுது மோகத்தோடும் காம விகாரத்தோடும் இச்சையோடும் கூடியிருக்கிற ஸ்திரீயை குறித்து எழுதியிருக்கிறான். வாசிக்கிறேன். 5வது அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்கள். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்துக் கொள்ளும். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், தேனை போன்ற வார்த்தைகளால் பூசி மெழுகுவாள். அப்படிப்பட்டவளுடைய வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். அவள் செய்கையின் முடிவோ எட்டியைப் போல் கசக்கும், இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையாயிருக்கும். அவள் காலடிகள் மரணத்துக்கு இறங்கும், அவள் நடைகள் பாதாளத்தை பற்றிப் போகும். நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ளாதபடிக்கு அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும். அவைகளை அறிய முடியாத பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. அவள் வீட்டின் வாசலை கூட கிட்டிச் சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள்,
உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணியதே என்று அப்பொழுது அழுதால் என்ன பிரயோஜனம்? சரீர இச்சைகளை, உன்னுடைய அருவருப்பான ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்கு நீ வேசியின் இடத்திலே போவதனாலே கவனே. பிற ஸ்திரியை தேடி போவாய் என்றால், பிற புருஷனை தேடி செல்வாய் என்றால் உன் வாழ்வு அழிவை தேடி போகும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய சரீரத்திலே இருக்கிற கோரிக்கைகள் எல்லாமே யதார்த்தமானது. அவைகளை அந்த சரீரத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் திருமண பந்தம் என்று இருக்கிறது. அந்த விவாக பந்தத்திற்கு வெளியே உன் சரீர இச்சைகளை தீர்த்துக் கொள்ள நீ முயற்சி செய்தால் அதை வேஷித்தனம் என்றார்கள் அல்லது விபச்சாரம் என்கிறார்கள். 15வது வசனம், உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் பானம் பண்ண வேண்டும். அதே போல உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் என்ன செய்யணும்? பானம் பண்ண. இது வேதாகமத்தினுடைய சாராம்சம். 18வது வசனம், உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இள வயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. உன் மனைவியோடு மகிழ்ந்திருக்க வேண்டுமே தவிர அதை விட்டு பிற ஸ்திரியோடு மகிழ்ச்சியாயிருப்பேன் என்கிறாயே, பிற புருஷனோடு சந்தோஷமாயிருப்பேன் என்கிறாயே, அவனே, அது சாபம். 5வது அதிகாரத்தில் இதை பற்றி நாம் பார்க்கிறோம். 6வது அதிகாரத்திலும் இந்த விஷயத்தை பற்றி எழுதியிருக்கிறான். 7வது அதிகாரத்திலும் அதே விஷயம். 1வது வசனம், என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. 5வது வசனம், ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும், புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக. இவைகள் என்ன செய்யும்? 4வது வசனம், இச்சக வார்த்தைகளை பேசும், அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கு உன்னை விலக்கி காக்கும். 6வது வசனம், நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெருவில் சென்று அவளுடைய வீட்டின் வழியாய் நடந்து போனான். சாதாரணமா ராத்திரி நேரத்தில் நான் மீட்டிங்ஸ்க்கு, வெளியூருக்கு நம்மளுடைய மீட்டிங்ஸ்க்காக போயிட்டு வரும்போது சில பேர் இருட்டா இருக்கிற இடத்துல அப்படியே அங்கே எங்கே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க. எதற்காக? அவங்களுக்கு தெரியும் அங்க வேஷிகள் இருப்பாங்கன்னு. நாளுக்கு நாள் அப்படிப்பட்ட பகுதிகள் நம் நாட்டிலே பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. நம்மத்தில் யாராவது இருக்கிறீர்களா அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறவர்கள்? அப்படி இடங்களுக்கு போய் பாவம் செய்வதற்கு ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட பெண்ணுக்குள்ள குணத்தையும் நாம் பார்க்கலாம். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில பேருக்கு அப்படித்தாங்க. வீட்டுல கால் ஒழுங்கா இருக்கவே இருக்காது. வீட்டுக்குள்ள இருக்கிறதுனா அது அவ்வளவு கஷ்டங்க. இல்லத்தரசி, இல்லத்தை ஆளுகை செய்கிற இல்லத்தரசி. வெளியே ஊர் சுத்தினா எப்படிங்க இருக்கும்? இந்த வேசித்தனம் செய்கிறவருடைய குணம் என்னவென்றால், அவள் இல்லத்தரசியும் அல்ல, குடும்பத்தையும் கட்டிக்கொள்ள மாட்டாள். அவள் என்ன செல்கிறான்? எப்ப பார்த்தாலும் வெளியேதான் சுத்திக்கிட்டே இருப்பான். யாராவது நம்ம மத்தியில இருக்கீங்களா? கணவனாக உனக்கென்று சில பொறுப்புகள் உண்டு. தந்தையாக உனக்கென்று ஒரு ஸ்தானம் உண்டு. அந்த ஸ்தானத்திற்கேற்ற நியாயத்தை நீ செய்தாக வேண்டும். அது அவசியமானதும் கூட. வீட்டை பத்தி கவலைப்படாம, மனைவி பிள்ளைகளை கண்டுக்காம, எப்ப பார்த்தாலும் அவ வீடு இவ வீடுன்னு சுத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் பாவங்களை செய்ய ஓடிக்கிட்டே இருந்தா எப்படி? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 12வது வசனம், சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, 16வது வசனம், என் மஞ்சத்தை ரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் நான் சிங்காரித்தேன். 19வது வசனம், புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி, என் புருஷன் வீட்டில் இல்லை. அவர் துபாய்க்கு வேலைக்கு போயிருக்காரு, குவைத்துக்கு போயிருக்காரு, வெளியூருக்கு, வேற பட்டணத்துக்கு, வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. வீட்டிலே என் புருஷன் இல்லை, வா பாவம் செய்யலாம் என்று இஷ்டம் போல நடக்கிறவர்கள். ஐயோ, யாரும் இருக்கிறார்களா? கணவன் இல்லை, மனைவி இல்லை என்று சொல்லி பாவம் செய்கிறவர்கள் யாரும் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவங்க எங்க போவாங்க தெரியுமா உங்களுக்கு? பார்க்கலாம் வாங்க. 20வது வசனம்,
பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலவும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம். அவள் பாதையிலே மயங்கித் திரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினாள். பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். இவைகளெல்லாம் எழுதினது யார் தெரியுமாங்க? சாலமோன். சாலமோன் என்ன செய்தான் உங்களுக்கு தெரியும்ல? தேவனுடைய சித்தத்துக்கு, அவர் வார்த்தைக்கு விரோதமாக விபரீத காம இச்சைகளால் நிரம்பி 700 பேரை மணம் செய்து கொண்டான். 300 பெண்களை வைப்பாட்டி போல் வைத்துக் கொண்டான். மொத்தமாக சேர்த்து 1000 பேருங்க. சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையில பெண் பித்திலே விழுந்து கடைசியில் தேவனுக்கு தூரமாகி இறுதியில் தன் தவறை உணர்ந்து எழுதின நீதிமொழிகள் இவை. ஐயா, விபச்சாரத்தில் விழுந்துடாதீங்க. சரீரேட்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் சொல்லுகின்ற தேன் ஒழுகுகிற வார்த்தைக்கு, ஏமாற்று வார்த்தைகளுக்கு விழுந்துராதீங்க. ஒருவேளை விழுந்து விட்டால் உன்னுடைய ஆயுசு, உன் ஆரோக்கியம், உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போய்விடும், நாசமாகிவிடும். இந்த விஷயம் கவனிங்க. சாலமோன் அதிக நாள் உயிரோடு இருக்கலங்க. சுமார் 57 வயதிலேயே சாலமோன் செத்து போனான். அந்த சகோதர சகோதரிகளே, வேசித்தனமும் விபச்சாரமும் ஆரோக்கியத்தை பாழாக்கிவிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் செய்து போட்டுவிடும். தயவு செஞ்சு கவனிங்க. அது உன் அட்ரஸ் இல்லாம செஞ்சிடும். ஜாக்கிரதை. 6வது அதிகாரத்தில் 3 விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். 1, வாயின் விஷயத்தில் ஜாக்கிரதை, நித்திரை விஷயத்தில் ஜாக்கிரதை, ஸ்திரீயின் விஷயத்தில் ஜாக்கிரதை. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் இன்றும் எங்களோடு பேசியதற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, வாய் வார்த்தைகளில் ஜாக்கிரதை அவசியம். நித்திரையிலும் கவனமாயிருக்க வேண்டும், ஸ்திரீயின் விஷயத்திலும் கவனமாயிருக்க வேண்டும். நீர் எங்களை கவனமாயிருக்கும்படி எச்சரித்த பிறகும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கவனமாக இல்லாவிட்டால் அது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை உணர்கிற, அறிந்து கொள்கிற கிருபையை அருளிச் செய்யுங்கப்பா. நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாயை சரி செய்ய வேண்டும், எங்கள் நித்திரையை சரி செய்ய வேண்டும். அதே போல எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்த மென்மைகளையும் சரி செய்து கொள்ள வேண்டும். நீர் ஆசைப்படுகிறபடி நாங்கள் வாழ வேண்டும், வாழ்கிற கிருபை எங்களுக்கு வேண்டும். இவைகளை அருளிச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.